முக்காடு நேரிலே அதாவது அண்ணாமலை பிஜேபியிலிருந்து அண்ணாமலை 5 பக்கங்களுக்கு ரிசனேஷன் லெட்டர் கொடுத்துட்டாராம். முக்காடு நேர்களே, நம்மள மாதிரி முக்காடு வெற்றி கழகம் மாதிரி ஒரு புது கட்சியை, அதாவது மதவாதம் இல்லாத கட்சியை, அதாவது பிஜேபியினோட அந்த ஆர்எஸ்எஸோட கொள்கைகள்லாம் இல்லாத ஒரு புதுமையான ஒரு கட்சியை அண்ணாமலை அவர்கள் புதுப்பித்து ஓப்பன் பண்ண போகிறாராம். அதெல்லாம் வெளியே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ஃபுல்லாக இந்த மறு வச்சா நான் வேற கட்சி அந்த மாதிரி பிஜேபி வளர்த்தெடுத்த அண்ணாமலை அவர்கள் எப்படி பிஜேபி கொள்கைகள் சாராமல் பிஜேபி என்ன நினச்சிருக்கோம், பிஜேபின்ற பேருக்கு எவனும் ஓட்டா போட மாட்டிருக்கான். ஒரே ஒரு தொகுதி வெல்றதுக்கே நம்ம பல விதமாக முக்க வேண்டியதாக இருக்குது. நீ என்ன பண்ணுற, உனக்கு நிறையா பேர் கொள்கைகள் ரீதியா, உனக்கு கொள்கைகள் ரீதியா இல்லை, உனக்கு நிறையா பேர் வந்து உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டர்ஸை வச்சு நீ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டு உன்னை நான் கட்சியிலிருந்து வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறோம். நீ வெளியே போய் கட்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி பொண்ணு அங்கே போய் நீ அதாவது இந்த பெரியார் இந்த சமத்துவம் பகுத்தறிவு பேசாமல் இந்த இந்துத்துவாவை வச்சு மட்டும் அதுலேயும் வந்து இந்த பிரிவினைவாதம்லாம் பேசாத மாதிரியே ஒரு கட்சி ஆரம்பி, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நீ கட்சி ஆரம்பி, நாம்பலாம் வந்து பின்னாடி நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லியிருக்கோம். இவ்வளோ நாளாக ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு பிஜேபி வளர்த்தெடுத்த ஒரு அண்ணாமலை எப்படி இப்போ மதவாத அரசியல் இல்லாத ஒரு கட்சியை வளர்த்தெடுக்க முடியும் எப்படி அப்படின்னு சொல்லி முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக நான் கேள்வி கேட்குறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.